அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் கட்டுக்கட்டாக வீட்டில் பணம் சேர ஆடிப்பூரம் அன்று தவறாமல் இதை செய்யுங்கள். என்ன நம்ம அன்னைக்கு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பலவிதமான ஆசைகள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அதுக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடியது அப்படின்றது பணம் தான். இன்னைக்கு காலகட்டத்தில் பணம் அப்படின்றது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ அந்த பணம் பல மடங்கு நம்ம கிட்ட சேரணும், அது வீண் செலவு ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பண வரவை இது நமக்கு அதிகரித்து கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பன்னீர், கிராம்பு 3, ஏலக்காய் 3, பச்சை கற்பூரம் 1, கல் உப்பு கொஞ்சம், அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம், தேவையான அளவுக்கு தண்ணீர், லவங்கப்பட்டை 1. முதல்ல அந்த கண்ணாடி பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த பன்னீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், கல் உப்பு, லவங்கப்பட்டை, 1 ரூபாய் நாணயம், இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு உங்கள் பூஜை ரூமில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை இதெல்லாமே எடுத்து அடுத்த நாள் கால் மிதிப்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் எல்லா இடங்களுமே மூலை முடுக்குகள் இருந்து எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் தெளிக்கணும். இதை நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக உங்கள் பூஜை ரூமில் இதை கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்றா அன்னைக்கு அந்த நாளில் எப்போ உங்களுக்காக நேரம் இருக்குமோ அந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை இப்போ பெண்கள் செய்ய முடியாத மாதிரி இருக்காங்க இன்னைக்கு நாளில் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையோ இல்லை ஆடி செவ்வாய்க்கிழமையோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.